தமிழ் நுணுக்கம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் எடுத்த உடனே ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னென்னு பார்த்தோன்னா, ரஷ்யாவில் வந்து நிலநடுக்கம் வந்திருக்கு, சுனாமிக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சுனாமியா, நிலநடுக்கமா, ரஷ்யாலையா அப்படின்னு பார்த்தோன்னா, ஆமாங்க, நம்ம ரஷ்யாவில் தான். ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் வாரால் நிறைய அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஏற்கனவே அங்கே அந்த வாரனால நிறைய பிரச்சனை போயிருக்கு. வெஸ்ட் வந்து ஃபுல்லாக உக்ரைன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் உக்ரைன் நல்லா ஃபோர்ஸ் பண்ணி நல்லா ட்ரோன் எல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க ரஷ்யா மேலே. இருந்தாலும் ரஷ்யா வந்து ஃபுல்லாக அதுக்கான பதிலடி கொடுத்து தான் வராங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இப்போது நேச்சுரல் கெலாமிட்டி வேறு, கிட்டத்தட்ட காலையில் 8.7 மேக்னிடியூட் அப்படின்ற அளவுக்கு நிலநடுக்கமானது ரஷ்யாவில் வந்து ஏற்பட்டிருக்கு. அது வந்து ரஷ்யாவில் மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அது தொடர்ந்து சைனா, ஹவாய் ஐலாண்ட் அங்கே எல்லாமே சேர்ந்து இது வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து அதுக்கான சுனாமிக்கான எச்சரிக்கையும் விட்டுருக்காங்க. சுனாமின்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது 2004 இந்தியா, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா அந்த ஏரியாலெல்லாம் அஃபெக்ட் பண்ண நம்ம அந்த சுனாமி தான் ஞாபகம் வரும். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே அது வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே இறந்துருந்தாங்க. நம்மளுடைய சொந்தங்கள் எவ்வளோ பேர் இங்கே நம்மளுடைய வேளாங்கண்ணி ஞாபகப்படுத்தினாலும் எவ்வளோ பேர் இறந்துருந்தாங்க அந்த சுனாமியால். சுனாமி பேரால் 2004 வந்ததால் கண்டிப்பாக யாராலுமே நம்மளால் மறக்க முடியாது. அந்தளவுக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவ்வளோ பேரை கொன்று குவிச்சு இருந்துச்சு அந்த சுனாமி. இப்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைனா ஒரு சில பகுதிகள், ஜப்பான், அதுக்கப்புறமா ரஷ்யா, அதுக்கப்புறமா ஹவாய், அங்கே அந்த எல்லா இடத்துலையும் வந்து சுனாமிக்கான எச்சரிக்கை விட்டுருக்காங்க. சுனாமின்னு சொன்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது பார்த்திங்கன்னா ஜப்பான். கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு நாடு. ஏன்னா ஒவ்வொரு டைமும் எர்த்குவேக்கும் சுனாமியால் அவ்வளோ பாதிக்கப்பட்ட ஒரு நாடு தான் ஜப்பான். 2011 நடந்த நிலநடுக்கமும் சுனாமியால் அப்போ நடந்ததால் கண்டிப்பாக யாருமே மறந்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்திச்சு. ஜப்பான் ஒவ்வொரு டைமும் மீண்டு வந்தாலும் இந்த இயற்கை பேரழிவுனால சுனாமி, நிலநடுக்கம்னு சொல்லிட்டு தொடர்ந்து அஃபெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போவும் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஒரு சில ஃபுட்டேஜஸ் நம்மளுக்கு வந்துருக்கு, அதை நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு சில ஃபுட்டேஜை பார்த்துறீங்க. இது எல்லாமே வந்து ரஷ்யாவோடைய நிலநடுக்கத்தால் ஏற்படுத்த ஒரு சில தாக்கங்கள். இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பில்டிங்ஸ் கொலாப்ஸ் ஆகிருக்கு, பெரிய பெரிய மால்ஸ், பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாமே இடிஞ்சு கீழே விழுந்திருக்கு. ஏன்னா நிலநடுக்கத்துடைய தாக்கன்றது 8.7ன்றது மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா 5க்கு மேலே வந்தாலே வந்து அது வந்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம்னு சொல்லுவாங்க. சுனாமிக்கான எச்சரிக்கை கொடுப்பாங்க. இது 8.7 8.8ன்னும் போது இது மிகப்பெரிய ஒரு எர்த்குவேக் தான். அது மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இதனால் வந்து சுனாமியோடைய எச்சரிக்கை வந்து எங்கே ரஷ்யாவில் விட்டுருக்காங்க, ஜப்பானில் விட்டுருக்காங்க, சைனாலலாம் விட்டுருக்காங்க. அது இல்லாமல் ஒட்டுமொத்த பசிபிக் ஓஷனுக்குமே வந்து சுனாமிக்கான எச்சரிக்கை வந்து விட்டுருக்காங்க. இப்போ வந்து சுனாமி வந்துருச்சிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ இல்லைங்க. ஒரு சின்ன வேவ்ஸ் மட்டும் வந்திருக்கு. ஒரு 3 மீட்டர் 4 மீட்டர் அளவுக்கு தான் வந்திருக்கு. பெரிய தாக்கம் இப்போ வரைக்கும் சுனாமியால் ஏற்படலை. நிலநடுக்கத்தினால பெரிய தாக்கம் ஏற்படுத்துறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், பெரிய பில்டிங்ஸ் அதெல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஆனால் சுனாமியால் பெரிய அளவுக்கு எதனா பிரச்சனை வந்திருக்கா இப்போதைக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுக்கான எச்சரிக்கையானது விட்டுருக்காங்க.
ஆனால் சுனாமியால் பெரிய அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது நம்ம வேண்டிப்போம். ஓகே, இப்போ வந்து இந்த சுனாமியோடைய இந்த தாக்கத்தினால என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த எமர்ஜென்சி வந்து அந்த ஒரு சில ஏரியாவுக்கு மட்டும் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவில் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஜப்பான்லேயும் அது வந்து அறிவிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது ரஷ்யாவில். ஏன்னா நிலநடுக்கம் வந்ததுனால அங்கே பில்டிங்கெல்லாம் கொலாப்ஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அங்கேருந்து மக்களெல்லாம் வந்து அப்புறப்படுத்துகிற பணியில் ரஷ்யாவுடைய ஃபோர்ஸு, ரஷ்யாவுடைய மிலிட்ரி, ரஷ்யாவுடைய ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் எந்த ஒரு கேஷுவாலிட்டிஸ் எதுவும் அப்படி ஒன்றும் இப்போ வரைக்கும் எதுவும் தெரியல. யாரும் வந்து இதனால் வந்து மரணித்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வரல. யாரும் அது மாதிரி எதுவும் ஆயிக்கக்கூடாது நாமளும் வேண்டிப்போங்க. ஒரு சில காயங்கள் ஒரு சிலருக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் போக தான் தெரியும் என்னன்றதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து ஒரு 3 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இப்போது ஜப்பானுக்கு வரலாம். ஜப்பானில் வந்து அவங்களுடைய கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 10 லட்சம் மக்களை வந்து அப்புறப்படுத்துகிற பணியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே நம்மளுக்கு தெரியும் ஜப்பானில் அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சுனாமி நிலநடுக்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ வரும்போதெல்லாம் வந்து மக்களை அப்புறப்படுத்துவாங்க. இப்பயும் அவங்க வந்து நிறைய டைம், இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நிறைய டைம் வந்து அவங்க அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறது, அங்கே வந்து அப்பப்போ அடிக்கடி அது மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஸோ இப்போவே முன்கூட்டியே கிட்டத்தட்ட ஒரு 8 10 லட்சம் பேரை வந்து அப்புறப்படுத்துகிற பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க ஜப்பான் கவர்மெண்ட். ஸோ இதனுடைய தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், இது வந்து சுனாமியாக மாறுமா, ஆழி பேரழியாக மாறுமான்னு கேட்டால் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அதுக்கு பதில் இல்லைங்க. ஃப்யூச்சரில் தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு சுனாமினால் பாதிப்புன்றது இந்த எந்த நாட்டுக்குமே இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இப்போதைக்கு வந்த தகவல். இந்தியாவால் இதுக்கு எதனா பிரச்சனை இருக்குது, இந்தியாவில் இது சுனாமியால் இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டெல்லாம் சொல்லிடுச்சு இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் உலக மக்களுக்கு நிறைய பேருக்கு இது பாதிப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு தாங்க. முக்கியமாக ஜப்பான், ரஷ்யா அவங்களாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதாக தான் இருக்காங்க. ஏன்னா இயற்கையுடைய பேரழிவுன்றதை யாராலையுமே தடுக்க முடியாது. இந்த நிலநடுக்கமோ சுனாமியோ வந்துச்சுன்னா யாரால் எப்படி தடுக்க முடியும்? ஒரு மிசைல் வந்து நம்ம மேலே விழுதுனா கூட மிசைலை தடுக்கிறதுக்கு 1008 டெக்னாலஜி வச்சுருக்காங்க. ஏன்னா அது மனிதனால் ஏற்படக்கூடிய அழிவு, அது மனிதன் வந்து அந்த அழிவுலேருந்து எப்படி தற்காத்துக்கணும்னு தெரியும். ஆனால் அந்த சுனாமியோ இல்லை ஆழி பேரலை, இந்த இடத்துக்கு நிலநடுக்கம், இது மாதிரியான விஷயத்துலலாம் வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா டோட்டலாக வந்து இது வந்து இயற்கையுடைய தாண்டுவோம். அதிலேருந்து யாராலுமே தப்பிக்க முடியாது, எந்த மனிதர்களாலுமே தப்பிக்க முடியாதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. இதுலேருந்து நம்மளை தற்காத்துக்கணும்னா நாம் அதுக்கிட்டேருந்து விலகி போகிறது. அதாவது இப்போ கவர்மெண்ட்டெல்லாம் வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ணி இப்போ எல்லாருமே வந்து அப்புறப்படுத்துகிறாங்க. இது மட்டும்தான் ஒரே வழி, வேறு வழி இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து பாபா வாங்கவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சொன்னது நடந்துடுச்சு, சொன்ன கணிப்பு நடந்துடுச்சு, இயற்கையோடைய தாண்டவம் வந்து ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து நம்மளை புறக்கணிக்க முடியாது தான். ஏன்னா இந்த 2025 நீங்களே பாருங்கள் எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து ஏர் இந்தியா பிளேன் வந்து கிராஷ் ஆச்சு. கிட்டத்தட்ட அதில் 241 பேர் வந்திருந்தாங்க. ஒரே ஒரு பயணி மட்டும் குதித்து அவர் வந்து தப்பிச்சு இருந்தார். மற்றபடி அதில் பயணித்த எல்லாருமே வந்து மரணித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேன் போயிட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் மோதி அந்த ஹாஸ்டலில் பாவம் அப்போ வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு என்ன தெரியும் பாவம், அவங்க வந்து நல்லா என்னுடைய வாழ்க்கை வந்து நலமாக இருக்குது, நான் வந்து நல்லா இருக்க போகிறேன், என்னுடைய லைஃப் செட்டில். ஏன்னா அவங்க வந்து எல்லாமே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கே வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது காட்டிடுச்சு. ஏன்னா அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, நீட் எக்ஸாமை கிராக் பண்ணியிருப்பாங்க, போயிட்டு அங்கே வந்து மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஓகே நம்ம மேலே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து நிறைய பேர் காப்பாற்ற போகிறோம், நம்ம வந்து நிறைய பேரை வந்து நிறைய உயிர்களை வந்து காப்பாற்றுவோம், நம்மளுடைய இது வந்து எல்லாமே ஓகேவாக இருக்குது, இப்போ நம்ம நல்லா படிச்சுட்டு இருக்கோம், லைஃப் வந்து பின்னாடி நல்லாயிருக்கும், மருத்துவ சேவையும் செய்யலாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஆசைகளில் எவ்வளவோ கனவுகளில் அவங்களுடைய பெற்றோர்களும் சரி அவங்களும் சரி அவங்களுடன் பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த மாதிரி அங்கே வந்து படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுடைய வாழ்க்கையும் நிரந்தரம் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ 16 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், 16 மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்போ இறந்துருந்தாங்க. அவங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நியூஸ் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது எதுவுமே பண்ணாத ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லை அப்படின்றத காட்டுச்சு. பார்த்தீங்களா, இதுதாங்க வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போ எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னே தெரியாது. அதுவும் முக்கியமாக இயற்கை பேரழிவு. அதான் என்ன சொன்னேன்னா பாபா வாங்க அவங்களுடைய கணிப்பெல்லாம் பழிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்கன்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு டைமும் இதுதான் சொல்லுவாங்க, நம்ம வந்து இயற்கைக்கு எதிராக எந்த அளவுக்கு திரும்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இயற்கை வந்து பழிவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம கேரளாவில் பார்த்தோம் வயநாடு நிலச்சரிவு. அதுவும் வந்து இந்த ஜூலையில் தான் நடந்தது. இப்போது இந்த வருஷம் இங்கே ரஷ்யாவில் இந்த மாதிரி நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கு. ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்மளுடைய திருவண்ணாமலையில் பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம இயற்கைக்கு எதிராக திரும்பும் போதெல்லாம் இயற்கை வந்து நம்மளுக்கு ஒரு பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது
உண்மை, நிதர்சனமான உண்மை. அது வந்து யாரும் மறுக்க முடியாது. இஃப் ஐம் நாட் ராங், கொரோனா டைமில் ஒரு யானையை வந்து அந்த பட்டாசு வெடித்து கொன்னாங்க. அதுக்கப்புறமா திரும்ப ஒரு யானை வந்து அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அது மாதிரி ஏன்னா அது வந்து இயற்கைன்றது அதுதாங்க. திரும்ப திரும்ப வந்து நம்ம இயற்கைக்கு எதிராக எந்தளவுக்கு திரும்புகிறோமோ அந்தளவுக்கு இயற்கை நம்மளுக்கு திரும்பி கொடுக்குன்றது. இயற்கையுடைய சீற்றத்துலேருந்து, இயற்கையுடைய பேரழிவுலேருந்து யாரும், எந்த கவர்மெண்ட், எவ்வளோ பேர் பணக்காரன் எதுவுமே தப்பிக்க முடியாது. ரீசெண்டாக நம்ம கலிஃபோர்னியாவில் கூட நம்ம பார்த்துருந்தோம். எவ்வளோ பெரிய அந்த ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய தீ. என்ன செய்ய முடியும்? யாராலையும் இயற்கையிலேருந்து தப்பிக்க முடியாதுங்க. இயற்கைக்கு எதிராக நம்ம திரும்பக்கூடாது. இயற்கையோடு நம்ம ஒன்றா சேர்ந்து வாழணுன்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. ஒரு சில நினைவூட்டல்கள் என்னென்னா, ரஷ்யாவில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. சுனாமி ஏற்படலை, சுனாமிக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. நிலநடுக்கத்தால் மிகப்பெரிய கட்டிடங்கள்லாம் சரிஞ்சு விழுந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் வந்து ரஷ்யா கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஜப்பான் வந்து அவங்களுடைய பீப்புள்ஸ் எல்லாமே வந்து இடமாற்றம் செஞ்சுட்டே இருக்காங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை எல்லோரும் நம்பி தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் எனக்கு உறுதுணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன்.